2026 தமிழ் புத்தாண்டு வரப்போகிறது. ஆனா ஒரு பெரிய கேள்வி மக்களின் மனதில் இருக்கிறது. இந்த ஆண்டு மக்களிடம் பணம் இருக்கும் தானா அல்லது பொருளாதார நெருக்கடி வருமா? பல ஜோதிட கணிப்புகளும் ஆண்டு வெண்பா கூறும் குறிப்புகளும் பார்த்தால் இந்த ஆண்டு பணம் சம்பாதிப்பது எளிதாக இருக்காது என்று கூறப்படுகிறது. ஆனா உண்மையில் என்ன நடக்கப் போகிறது? அதை இப்போது விரிவாகப் பார்ப்போம். தமிழ் நாட்காட்டியின்படி 2026-27 ஆண்டாக வரும் இந்த வருடம் பராபவ ஆண்டு என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆண்டின் தன்மை, மக்களின் வாழ்க்கை, பொருளாதாரம், வேலைவாய்ப்பு, வருமானம் இவை அனைத்தையும் கணிக்க ஜோதிடர்கள் பல அடையாளங்களை பயன்படுத்துகிறார்கள். அதில் முக்கியமானவை மகர சங்கராந்தி புருஷர், ஆண்டு பிறக்கும் நேரம் மற்றும் ஆண்டு வெண்பா கூறும் அறிகுறிகள். இந்த அனைத்து அறிகுறிகளையும் வைத்து பார்க்கும்போது இந்த ஆண்டில் மக்களின் பொருளாதார நிலை கொஞ்சம் மந்தமாக இருக்க வாய்ப்பு உள்ளது. அதாவது பணப்புழக்கம் முழுமையாக நிற்காது. ஆனா அது பொதுமக்களிடம் செல்வதற்கு காலதாமதம் இருக்கலாம். இதனால் பல குடும்பங்கள் பணம் வந்தாலும் உடனே போய்விடுகிறது என்ற உணர்வை அனுபவிக்கலாம். இந்த ஆண்டு ஒரு முக்கியமான உண்மையை நமக்கு நினைவூட்டுகிறது. அது என்னவென்றால், உழைப்பவர்களுக்கு மட்டும் உயர்வு. கடினமாக உழைக்கும் மனிதர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் எளிதாக பணம் சம்பாதிக்க முயற்சி செய்பவர்களுக்கு இந்த ஆண்டு சவாலாக இருக்கலாம். இந்த ஆண்டில் பல குடும்பங்களில் மருத்துவ செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது என்று கூறப்படுகிறது. சில நேரங்களில் சிறிய உடல்நல பிரச்சனைகள் கூட பெரிய செலவாக மாறக்கூடும். அதனால் உடல் நலத்தை கவனிப்பதும் மருத்துவ காப்பீடு போன்ற பாதுகாப்புகளை ஏற்படுத்திக் கொள்வதும் மிகவும் அவசியமாக இருக்கும். இந்த ஆண்டு பணத்தை சேமிப்பது மிகவும் முக்கியமானதாக இருக்கும். ஏனெனில் வருமானம் இருந்தாலும் அது தேவையற்ற செலவுகளால் கரைந்து போகும் வாய்ப்பு உள்ளது. அதனால் சிறிய தொகையாக இருந்தாலும் சேமிப்பு பழக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். அது எதிர்காலத்தில் பெரிய பாதுகாப்பாக இருக்கும். இந்த ஆண்டில் மக்கள் ஆடம்பர வாழ்க்கையை கொஞ்சம் குறைத்து சாதாரண வாழ்க்கையை தேர்வு செய்யக்கூடும். அவசியமில்லாத பொருட்கள் வாங்குவதை தவிர்த்து முக்கியமான தேவைகளுக்கே பணம் செலவிடுவார்கள். இதனால் குடும்பச் செலவுகளில் ஒரு கட்டுப்பாடு உருவாகும். குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க முயற்சி செய்வது இந்த ஆண்டில் மிகவும் ஆபத்தானதாக இருக்கலாம். சட்டரீதியான பிரச்சனைகள் அல்லது தண்டனைகள் ஏற்படும் வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அதனால் நேர்மையான வழியில் உழைத்து வருமானம் பெறுவதுதான் பாதுகாப்பான பாதை. ஆனால் இந்த ஆண்டில் நல்ல செய்தியும் இருக்கிறது. விவசாயம், கால்நடை வளர்ப்பு, பால் பண்ணை போன்ற விவசாயம் சார்ந்த தொழில்கள் நல்ல முன்னேற்றம் காணலாம். பசுமை நிலங்களிலும் கிராமப்புற தொழில்களிலும் வளர்ச்சி காண வாய்ப்பு உள்ளது. கட்டுமானத் துறையில் பயன்படுத்தப்படும் சிமெண்ட், இரும்பு போன்ற பொருட்களின் விலை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இதனால் வீடு கட்டுவது அல்லது பெரிய கட்டுமான திட்டங்களை தொடங்குவது சிலருக்கு சவாலாக இருக்கலாம். இந்த ஆண்டில் சொத்து வாங்குவது அல்லது விற்பது போன்ற விஷயங்களில் சட்ட ரீதியான விதிமுறைகள் கடுமையாக இருக்கலாம். நிலத்தின் மதிப்பு உயர்ந்தாலும் புதிய கட்டுமானப் பணிகள் முடிவடைய நேரம் எடுக்க வாய்ப்புள்ளது. இந்த ஆண்டில் சொத்து வாங்குவது அல்லது விற்பது போன்ற விஷயங்களில் சட்ட ரீதியான விதிமுறைகள் கடுமையாக இருக்கலாம். நிலத்தின் மதிப்பு உயர்ந்தாலும் புதிய கட்டுமானப் பணிகள் முடிவடைய நேரம் எடுக்க வாய்ப்புள்ளது. ஆனால் எந்த கணிப்பும் முழுமையான முடிவு அல்ல. இறையருள் இருந்தால் எந்த சவாலும் எளிதாக மாறிவிடும். நம்பிக்கையுடன் உழைத்தால் எதிர்காலம் நிச்சயம் நல்லதாக இருக்கும். இந்த தமிழ் புத்தாண்டு உங்கள் வாழ்க்கையில் அமைதி, வளம், செல்வம் அனைத்தையும் கொண்டு வரட்டும். வையம் வாழ்க, வளத்துடன் வாழ்க. தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.